Hi guys, welcome back to our channel. Today நம்ம டாப் டவுன் அனாலிசிஸ் பார்ப்போம். வீக்லி அவுட்லுக் அப்கமிங் டேஸில் 24 to 28 வரைக்கும் மார்க்கெட் எப்படி போகும். ஸோ அது ஒரு அவுட்லுக்காக பார்ப்போம் நம்ம. ஃபஸ்ட்டு ஃபாரெக்ஸ் பேர்ஸ் பார்ப்போம், அதுக்கப்புறம் கமாடிட்டிஸ், அதுக்கப்புறம் இண்டிசஸ், அதுக்கப்புறம் கிரிப்டோ. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம நியூஸஸ் என்னென்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ 24லேருந்து 28 வரைக்கும் மீடியம் நியூஸும் ஹை இம்பேக்ட் நியூஸும் பார்க்கலாம். ஸோ மண்டே வந்து மீடியம் நியூஸ் தான் இருக்குது, ஈரோவில் இருக்குது, இது அவ்வளோவா இம்பேக்ட் ஆகாது. அதுக்கப்புறம் டியூஸ்டே வந்து பிபிஐ இருக்குது. பிபிஐ வந்து ஓகே, அப்போது நீங்கள் வந்து இந்த நியூஸில் வந்து லோ ஆஃப் தி டே ஹை ஆஃப் தி டே கண்டிப்பாக க்ரியேட் பண்ண பார்ப்பான். மண்டேவும் க்ரியேட் பண்ண பார்ப்பான். மண்டே யூஎஸ்டியில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அன்எம்ப்ளாய்மெண்ட் டைம்ஸ் இருக்குது, ஓகேங்களா. அன்றைக்கும் வந்து லோ ஆஃப் தி வீக் ஆர் ஹை ஆஃப் தி வீக் வந்து க்ரியேட் பண்ண பார்ப்பான். தேர்ஸ்டே பெருசாக எதுவும் நியூஸ் இல்லை. ஃப்ரைடே வந்து கேடல் இருக்குது, கேடலாக அவ்வளோவா யூஎஸ்டியில் இம்பேக்ட் ஆகாது, ஓகேங்களா. ஸோ மண்டே வந்து எந்த நியூஸஸும் இல்லை. டியூஸ்டேவும் வெனஸ்டேவும் லோ ஆஃப் தி வீக் இல்லை ஹை ஆஃப் தி வீக் வந்து கிரியேட் பண்ண ஹை சான்சஸ் இருக்குது, ப்ராபபிலிட்டி, ஓகேங்களா. ஸோ நியூஸ் நீங்கள் எதில் பார்க்கணுன்னா ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில் பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ இன்டு தி சார்ட். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இப்போது டிஎக்ஸ்ஒய் பார்ப்போம். டிஎக்ஸ்ஒய் நான் மந்த்லியில் வச்சுருக்கேன் டைம் ஃப்ரேமு. ஆல்ரெடி ஜூலை மந்தோட லிக்விடிட்டி செப்டம்பர் 1 எடுத்துட்டான் செல் சைடு. ஸோ மார்க்கெட் இப்போ வந்து ரேலியாக பை சைடு போயிட்டுருக்கு. பை சைடில் ஆகஸ்ட் மந்தோட பை சைடு லிக்விடிட்டி நவம்பர் எடுத்துட்டான். ஆனால் மேலே வந்து ஹை ப்ராபபிலிட்டி இங்கே போக சான்சஸ் இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குது, இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குது, ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வந்து மார்க்கெட் வந்து ப்ரீமியமில் இருக்கா டிஸ்கவுண்ட்டில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். மார்க்கெட் இப்போ டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்கான், ஓகேவா. ப்ரீமியம் போக பார்க்கலாம், ப்ரீமியம் தான் போக ஹை ப்ராபபிலிட்டி மார்க்கெட். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுங்கள், மார்க் பண்ணிட்டு தான் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும், ஓகேங்களா. அதை பேஸ் பண்ணி தான் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் வந்து டிஎக்ஸ்ஐ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா, மேலே போக தான் சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. இது வந்து மந்த்லி. நான் அப்படியே டேக்கு ஸ்விட்ச் பண்ணுறேன். டேயில் க்ளீனாக இருக்குது மார்க்கெட்டு. செல் சைடு எடுத்துட்டான், பை சைடு இங்கே ஷார்ட் டேர்ம் பை சைடும் எடுத்துட்டான், ஓகேங்களா. மேலே ஒரு பை சைடு இருக்குது, இதுதான் மந்த்லியோட எஃப்இஜி, இதுவும் ஒரு மந்த்லியோட எஃப்இஜி, ஓகே. மார்க்கெட் இங்கே போக தான் சான்சஸ் இருக்குது, ஹை ப்ராபபிலிட்டி, ஓகேங்களா. மார்க்கெட் போன பேட்டர்னே பாருங்கள், ஹை லோ ஹை லோ ஹை லோ ஹையே இப்போ பிரேக் பண்ணிட்டான், திருப்பியும் இங்கே வருவான், அதுக்கப்புறம் இப்படி போகுவான், திரும்ப இப்படி வருவான், இப்படியே மார்க்கெட் இப்படி ரீச் ஆகிடுவான், ஓகேங்களா. இது பேசிக் வே. ட்ரெண்ட் வைஸில் மார்க்கெட் மூவ் ஆகுறான். ஆனாலும் இப்போ நான் வந்து என்னோட கான்செப்ட், நான் எப்பவுமே ஆர்டர் பிளாக் இல்லை எஃப்இஜி வச்சு தான் ட்ரேட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எஸ்எம்டி வச்சு செக் பண்ணி தான் எப்பவுமே ட்ரேட் எடுப்பேன், ஓகேங்களா. அதை பேஸ் பண்ணி இப்போ நான் வந்து மார்க் பண்ணுறேன். ஏன் மார்க்கெட் டவுனில் எடுத்துகிட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கான்னா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பிபிஆர் இருக்குது, அதான் பேலன்ஸ் ப்ரைஸ் ரேஞ்சு. இது வந்து ஐஎஃப்இஜியும் ஃபேர் வேல்யூ கேப்பும் சேர்ந்தது தான் பிபிஆர், ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆர்டர் பிளாக், ஓகேங்களா. இந்த கண்டினியூஸ் 3 கேண்டலுமே ஆர்டர் பிளாக் தான். ஓகேங்களா, இந்த கண்டினியூஸ் 3 கேண்டலுமே ஆர்டர் பிளாக் தான்.
இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, எப்போவுமே கேப்ஸை ஃபில் பண்ணிகிட்டே தான் போயிருக்கான் மார்க்கெட். இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குது, ஓகேங்களா? இதுவும் ஃபில் பண்ணிட்டு தான் போயிருக்கான். இந்த இன்வெஷன் ஃபேர் வேல்யூ கேப்பும் லைட்டாக டச் பண்ணிட்டு தான் போயிருக்கான் மார்க்கெட். எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி தான் பார்க்கணும், ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு ஒரு வியூ கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குது, ஓகேங்களா? இது ஆல்ரெடி ஃப்ரைடே மார்க்கெட் வந்து ஃபில் பண்ணிட்டான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கிளியராக தெரியுது. மார்க்கெட் எப்பவுமே இப்படி தான் ஸ்டடி பண்ணணும். ஒரு செல் சைட் லிக்விடிட்டி எடுத்துட்டான், பிபிஆரும் டச் பண்ணிட்டான், எஃப்இஜியும் ஃபில் பண்ணிட்டான், ஓபியும் ஃபில் பண்ணிட்டான், ஐஎஃப்இஜியும் ஃபில் பண்ணிட்டான், எஃப்இஜியும் ஃபில் பண்ணிட்டான், ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் போக சான்ஸு டிஎக்ஸ்ஐ ஸ்ட்ராங்காக இருக்குது, ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுவான், மண்டே வந்து கன்சாலிடேஷன் போட்டுட்டு டியூஸ்டே வந்து மேலே போகுவான், ஆர் லைட்டாக கீழே வந்துட்டு வெனஸ்டே வந்து ஐ ஆஃப் தி வீக் கிரியேட் பண்ண பார்க்கலாம். அதுக்கப்புறம் தேர்ஸ்டே மார்க்கெட் இப்போ வந்து ஃப்ரைடே இப்படி க்ளோஸ் பண்ணிடுவான், ஓகேங்களா? இதான் பாசிபிலிட்டிஸ். டிஎக்ஸ்ஐ ஸ்ட்ராங்காக இருக்குது, மேலே தான் போகுவான், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஹீரோ எஸ்டி பார்ப்போம். டிஎக்ஸைட ஆப்போசிட் மாரி கன்சிடர் பண்ணிங்க. டிஎக்ஸ்ஐ வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் யூஎஸ்டிடி கீழே போகும், அப்போது ஹீரோ யூஎஸ்டியில் யூஎஸ்டிடி கீழே போகும். ஸோ செல் சைடு தான் பார்க்கணும். ஆல்ரெடி இது ப்ரீவியஸ் வீடியோ எஸ்டர்டே கூட ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன், ஓகேங்களா? அதுலேயும் சொல்லியிருப்பேன் செட்டப்ஸ் எப்படி ஃபைன் பண்ணுறது. அந்த ஒரு வீடியோலேயே உங்களுக்கு கிளியராக ஐடியா வந்துடும், ஓகேங்களா? அந்த வீடியோ பார்க்கலனாலும் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, ஓகேங்களா கைஸ்? ஸோ ஃபஸ்ட்டு நான் அது எல்லா ட்ராயிங்ஸும் ரிமூவ் பண்ணிக்கிறேன், ஃப்ரெஷ்ஷாக போடுறேன். மந்த்லியில் எடுத்துட்டான், இங்கே இந்த எஃப்இஜியும் ஃபில் பண்ணிட்டான். இப்போ கீழே என்ன இருக்குன்னா, இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குது, இது மந்த்லி வியூ, ஓகேங்களா? இப்போது டிஎக்ஸ்ஐ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால யூஎஸ்டி கீழே தான் வருவோம். அப்போது இங்கே வரைக்கும் நீங்கள் செல் பார்க்கலாம், கண்டினியூஸாக செல் ஆகும் என்னோட வியூவில், ஓகேங்களா? இப்போ டேயில் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இப்போ கரண்ட்டாக வந்து இந்த எஃப்இஜியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான், ஓகேங்களா? செல் சைட் லிக்விடிட்டி இங்கே இங்கே ஃபஸ்ட்டு வந்து கிட்ட இருக்க லிக்விடிட்டியாக கொஞ்சம் பாருங்கள். ஓகேங்களா? டேயில் இந்த ஃபேர் வேல்யூ கேப் மேலே ஃபில் பண்ணிட்டான். ஹை ப்ராபபிலிட்டி டவுன் சைடு தான் அப்கமிங் டேஸில். அதுக்கப்புறம் மேலே ஒரு புல் பேக்கு, தென் செல் சைடை பிரேக் பண்ண பார்ப்போம், ஓகேங்களா? கிளியர் ஆகிடுச்சிங்களா? ஹீரோ யூஎஸ்டி கீழே தான். நெக்ஸ்ட்டு ஜிபிவி யூஎஸ்டி சேம் அதே மாதிரி தான். இது ஆல்ரெடி நான் முன்னே மார்க் பண்ணி வச்சுருந்தேன், ஒரு த்ரீ வீடியோஸ் கிட்டே நான் ஈக்குவல் லோஸ் கீழே இருக்குன்னு சொன்னேன், ஓகேங்களா? டேயில் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இன்வெஷன் ஃபேர் வேல்யூ கேப் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான், ஓகேங்களா? இது வந்து இப்போ பிக் எஸ்எம்டி மாரி கைஸ், பாருங்க. இந்த எஃப்இஜி ஹீரோவில் ஃபில் பண்ணிட்டு இருப்பான், ஃபில் பண்ணிட்டானா? ஆனால் ஜிபிபிஎஸ்டி ஃபில் பண்ணல, டே ஃபேர் வேல்யூ கேப். அப்போது இது எஸ்எம்டியாக நீங்கள் கன்சிடர் பண்ணணும். மண்டே வந்து ஃபில் பண்ணவும் சான்சஸ் இருக்குது, ஆனால் பாருங்கள் அது எஸ்எம்டி, அதான் ஸ்மார்ட் மணி ட்ராப். ஒரு கரன்சி பேரில் ஃபில் பண்ணிடுவான், இன்னொரு கரன்சி பேரில் ஃபில் பண்ண மாட்டான், அதுதான் எஸ்எம்டி, ஓகேங்களா? இப்போ வந்து
அப்கமிங் டேஸில் கீழே வரதான் ஹை ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா, ஜிபிபிஎஸ்டியும் செல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ என்னன்னா கமாடிட்டிஸ் பார்ப்போம். கமாடிட்டிஸில் ஃபஸ்ட்டு கோல்டு பார்ப்போம். கோல்டு ஆல்ரெடி நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அப்கமிங் டேஸில் எப்படி மூவ் ஆகும். ஓகேங்களா, என்னோட வியூ வந்து இருங்க நான் கிளியர் பண்ணிடுறேன் கைஸ். ப்ரீவியஸ் வீடியோ போட்டது. ஓகேங்களா கைஸ், இப்போ போகும் ஸ்டார்ட் பண்ண. ஓகேங்களா, மார்க்கெட் வந்து இன்னமும் பை சைடில் தான் இருக்கான். ஓகேங்களா, செல் சைடு எடுத்துட்டான். பை சைடு லிக்விடிட்டி. ஓகேங்களா, 4 ஹவர்ஸ் ஸ்விட்ச் பண்ணுறேன். பாருங்கள், செல் சைடு எடுத்துகிட்டு இருக்கான். இங்கே இந்த லோவர் டைம் ஃப்ரேமில் டோட்டல் சூப் நடந்திருக்கு, அதெல்லாம் நீங்கள் இப்போ வேணாம். ஓகேங்களா, இந்த வீடியோவில் வேணாம். ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தா தான் மார்க்கெட் வந்து எந்த பக்கம் போவான்னு தெரியும். ஓகேங்களா, பை சைடு அகெயின் இங்கே இருக்குது பை சைடு லிக்விடிட்டி. இப்போது மார்க்கெட் வந்து ஆர்டர் பிளாக்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த கண்டினியூஸ் கேண்டல் எல்லாமே ஆர்டர் பிளாக் தான். இந்த கண்டினியூஸ் கேண்டல் எல்லாமே ஆர்டர் பிளாக் தான். ஓகேங்களா, இப்போ மார்க்கெட் வந்து ஹை ப்ராபபிலிட்டி பை சைடு தான். கோல்டு இங்கே ஒரு எஃப்இஜி இருக்கான், லிக்விடிட்டிக்கு மேலேயே ஒரு எஃப்இஜி இருக்கான். ஸோ கோல்டு அப்கமிங் டேஸில் பை பாருங்கள். வேணா ஷார்ட் டேர்ம் செல் அடிச்சுட்டு இந்த லிக்விடிட்டி இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்துட்டு மேலே போக சான்சஸ் இருக்குது. 2 வே பாசிபிள். ஒன்று இங்கே வந்துட்டு மேலே போகுவான், இல்லைன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிடுவான். ஓகேங்களா, எதாக இருந்தாலும் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு எடுங்க. ஓகேங்களா, இப்போது நெக்ஸ்ட்டு சில்வருக்கு மூவ் பண்ணிடலாம். சில்வரும் கிளியராக பை சைடில் தான் இருக்கான். ஏன்னா இந்த எஃப்இஜி ஃபில் பண்ணிட்டான். தென் ஆர்டர் பிளாக்கும் ஃபில் பண்ணிட்டான். ஆர்டர் பிளாக் வந்து கண்டினியூஸ் 3 கேண்டல் ஆர்டர் பிளாக். ஓகேங்களா, இப்போ மார்க்கெட் வந்து மேலே போக தான் சான்சஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இண்டீசஸ் மூவ் பண்ணிடலாம். நாஸ்டாக் ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சுக்கிறேன். ஸோ லிக்விடிட்டி எடுத்துட்டா பை சைட் மேலே இருக்கான். மார்க்கெட் கிளியராக எஃப்இஜி ஃபில் பண்ணிட்டு தான் வந்திருக்கான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இங்கே ஒரு இந்த எஃப்இஜியில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஓகேங்களா, அப்கமிங் டேஸில் தான் தெரியும் மார்க்கெட் நாஸ்டாக் வந்து மேலே போகணும் கீழே போகும். ஒன்ஸ் இந்த லோ பிரேக் பண்ணிட்டு வேணால் ஸோ செல் சைடுக்கு தான். ஓகேங்களா, இந்த இடத்துல இங்கே இருக்குங்க லோ, ஆனால் அவ்வளோலாம் மார்க்கெட் கண்டிப்பாக கீழே வரமாட்டான். ஸோ அப்கமிங் டேஸில் வந்து பை போக தான் ஹை ப்ராபபிலிட்டி நாஸ்டாக். ஸோ எஸ்என்பி ஸ்விட்ச் பண்ணிப்போம். எஸ்என்பியில் பெரிய எஸ்எம்டி வந்திருக்கு. ஓகேங்களா, இந்த பாருங்கள், இந்த கேண்டல் வந்து இந்த கேண்டல் லோ எடுக்கலை. ஓகேங்களா, அதுவே நாஸ்டாக்ல எடுத்துட்டான். ஓகேங்களா, நல்லா கிளியராக பாருங்கள். எஸ்எம்டி உங்களுக்கு இப்போ புரியாது, ஆனால் பாருங்கள், ஒரு பேரோட இதுதான் கோரிலேஷன் பேர் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஒரு பேரில் லோ எடுப்பான், ஒரு பேரில் லோ எடுக்க மாட்டான். ஓகேங்களா, இதான் வந்து ஸ்மார்ட் மணி ட்ராப். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த லோக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆனால் இந்த லோ வந்து ஆல்ரெடி இந்த பேரில் எடுத்துட்டான். ஓகேங்களா, அதனால் வந்து மார்க்கெட் வந்து ஹை ப்ராபபிலிட்டி மேலே போக தான் சான்சஸ். ஸோ எஸ்என்பியும் பை பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிரிப்டோ பார்ப்போம். பிடிசி
கிரிப்டோ வந்து மந்த்லி பார்ப்போம். நான் மந்த்லி ஆல்ரெடி நான் மார்க் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். எப்போனா செப்டம்பர் மந்த்து, ஆகஸ்ட்லேயே வந்து கிரிப்டோ டவுனில் தான் வருவான் ஹை ப்ராபபிலிட்டின்னு. இப்போ அதே மாதிரி சேம் நடந்துடுச்சு. ஓகேங்களா, ஹை ப்ராபபிலிட்டி இந்த லோ எடுக்க பார்ப்பான் மார்க்கெட். மந்த்லியில் இன்னும் கொஞ்சம் செல்வாகான்னு தோணுது. ஸோ வீக்லியில் ஸ்விட்ச் பண்ணுவோம். வீக்லியில் ஆர்டர் பிளாக்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். continues to candle order block. Order block. Sell side liquidity. ஸோ கிரிப்டோ ட்ரேட் பண்ணுறீங்கன்னா சேஃபாக ட்ரேட் பண்ணுங்க. செல் சைட் லிக்விடிட்டி அகெயின் மேலே ஒரு எஃப்இஜி கிரியேட் பண்ணியிருக்கான். ஸோ அப்கமிங் டேஸில் இந்த லோ எடுத்துட்டு அகெயின் புல் பேக் பண்ணிவிட்டு அகெயின் இந்த லோ எடுப்பான். ஏன்னா இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குது. தென் ஸ்ட்ரெயிட்டாக மேலே போக ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ கோல்டு வந்து செல் சைடுக்கும் மார்க்கெட் வியூ இருக்குது, பை சைடுக்கும் வியூ இருக்குது. ஓகேங்களா, கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு எடுங்க. ஸோ இந்த வீடியோவோட ஃபினிஷ் பண்ணிப்போம். அவுட்லுக் கரெக்டாக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, மார்க்கெட் இதை படி தான் மூவ் ஆகும். ஸோ பார்ப்போம். ஸோ டுமாரோ வந்து டெய்லி அனாலிசிஸ் பார்ப்போம், வீடியோ போடுவோம். ஆர் எல்லாம் பேசிக்ஸ் வீடியோஸ் வந்து கவர் பண்ண பார்க்குறோம். ஓகே கைஸ், பாய்.